Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 160 கிராம் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம ரொம்ப அழுத்தாமல் ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. ஆனால் நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. அப்போது ஜாமுன் ரொம்ப ஹார்டாயிரும். கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஒரு டோ ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பால் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே பால் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான் வேணும். இது நல்லா பாயில் பண்ணட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் பாயில் பண்ணுங்கள். அதில் ஒரு 4-5 ஏலக்காய் க்ரஷ் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறேன். இதே ஒரு சைடில் மாற்றி வச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இனி நம்ம உருட்டி வச்ச ஜாமுனை போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பால் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இலக்கி விட்டுறணும். நம்மளோட ஜாமுன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி கலர் வரும். இல்லைன்னா ஒரு சைடு நல்லா கரிஞ்சிரும், ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக பொரித்து எடுத்துக்கலாம். என்னோடய எல்லா குலாப் ஜாமுனும் நான் இந்த டைமில் பொரித்து எடுத்தாச்சு. இனி நம்ம இதை சுகர் சிரப்பில் சாக் பண்ணிக்கலாம். நான் கையில் ஆயில் க்ரீஸ் பண்ணி ரோல் பண்ணதால் கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா போல் மாதிரி சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி எனக்கு ஜாமுன். நீங்களும் கையில் கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ரோல் பண்ணுங்கள். கிராக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு அளவு நல்லா சாக் பண்ணலாம். இல்லைன்னா ஓவர் நைட் வச்சாலும் நல்ல ஜூஸியான ஜாமுன் கிடைக்கும். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்குறேன். சூப்பரான டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்தனால அது ஒரு நல்ல ஒரு வாசம், அதுக்கு ஃப்ளேவரும் வாசமும் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஏலக்காவும் அது கூடவே சேர்த்துருக்குறோம். அது ரெண்டோட வாசமும் சூப்பராக இருக்குது. இனி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். நம்மளோட டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.